சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமியை அப்பகுதியில் உள்ள யாரும் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். இதுகுறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சிறுமியை எச்சரித்தும் அனுப்பியுள்ளார். பயந்து போன சிறுமி சம்பவம் குறித்து இன்ஸ்டாகிராமில் போனது பயங்கர ஷாக்குங்க. 69 வயசு தாத்தா ஒரு 8 வயசு பொண்ணுக்கு பாலியல் கொடுமைப்படுத்திருக்காரு. பட் ஆனால் அதையும் சொல்லக்கூடாது. அந்த வயசான தாத்தா மிரட்டியிருக்காரு. அவரு 69 வயசு, சாகிற வயசு 70 வயசு தாத்தாவுக்கு இது ரொம்ப தேவையாங்க. அந்த 8 வயசு பொண்ணு கொடுமைப்படுத்தி சொன்னால் மிரட்டி வச்சிருக்கிறாரு. ஆனால் அதை மீறியும் சொல்லி இப்போ பிடிச்சிட்டாங்க. பட் இருந்துமே பாருங்க, அந்த வீடியோ சைடில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அது அவ்வளோ கெத்தாக போகிறாரு. இத்தனைக்கும் அந்த அவரோட பையனும் போலீஸாக இருக்கிறாங்க. ஒருவேளை அதனால் தப்பு பண்ணாரோ என்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்துக்குங்க. நான் பஸ்லேயே மோஸ்ட்லி பார்த்துருக்கேன். போகும்போது வயசானவர் தாங்க, அவங்க தாத்தா தானே பக்கத்தில் உட்காந்துக்கோ அப்படிங்கிறாங்க. யாரை வேணால் நம்பிடலாங்க. ஆனால் அந்த வயசானவங்களை மட்டுமே நம்பவே முடியாது. அவங்க ஏன்னா எல்லாரோட பெரிய பொறுக்கியே அவங்க தாங்க. நானுமே சென்னையில் வேலைக்கு போகிறப்போ நிறைய இந்த மாதிரி சம்பவம் பார்த்துருக்கேன். ஆனால் 8 வயசு பொண்ணு எப்படி கொஞ்சமாக பேத்தி வயசு உள்ள பொண்ணு யோசிக்க மாட்டாங்களா? இவ்வளோ கேவலமாக நடந்துப்பாங்க. நீங்களே இந்த வீடியோ பாருங்களேன். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா சிற்றிறப்பு கிராமத்தை சேர்ந்தவர் ராமச்சந்திரன். கிராம உதவியாளராக இருந்து ஓய்வு பெற்ற 69 வயதான ராமச்சந்திரனின் மகன் காவலராக பணியில் உள்ளார். இந்நிலையில் ராமச்சந்திரன் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமியை அப்பகுதியில் உள்ள யாரும் இல்லாத பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். இதுகுறித்து யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சிறுமியை எச்சரித்தும் அனுப்பியுள்ளார். பயந்து போன சிறுமி சம்பவம் குறித்து பெற்றோரிடம் கூற, பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் பாத்தீங்களாங்க, அது பார்க்கவே என்ன சொல்றது. 69 வயசு 70 வயசு, இவர் இன்னும் சாவர வயசு. இந்த வயசுல இது இவருக்கு தேவையாங்க. அது 8 வயசு பொண்ணு பேத்தி. அது மனசாச்சு. அது பக்கத்துல போய் தொடர்றதுக்கு முன்னாடி அந்த எனக்கோட தோணாது. அவருக்கும் ஒரு பேத்தி இருந்திருக்கும் இல்லைங்க. ஆனால் தயவு செய்து பேரண்ட்ஸுக்கு ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் நான் சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறதா இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைங்கள உங்கள் கையில் வச்சுக்கோங்க. வீட்டில் கூட யார்கிட்டையும் விட்டுட்டு போகாதீங்க. ஸோ அடுத்தது பிள்ளைங்கள்ட்ட பேட் டச் எது குட் டச் எது தயவுசெய்து சொல்லி வளங்க. யாராவது தொட்டால் கூட வீட்டில் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்லிவிடுமா, பயப்படாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி வளங்க. அப்போ தாங்க பிள்ளைங்க பயப்பட மாட்டாங்க. ஆனால் உலகத்தில் இன்னும் பாதி பேர் சொல்லாமல் பயந்துருக்காங்க இருக்கிறாங்க. வீட்டில் அம்மா சொன்னால் அடிப்பாங்களோ, நீ ஏன் போனான்னு கேட்பாங்களோ. தயவு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்றத தயவு காது கொடுத்து கேளுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் பின்னாடி எல்லாம் முடிஞ்ச பிறகு தாங்க பிரச்சனை தெரிய வரும். ஸோ அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பேட் டச் எது குட் டச் எதுன்னு சொல்லி வளங்க. இதுக்கான தீர்வு எப்போ வரும்ன்றது தெரியல. சிஎம் சார், நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு பொண்ணை தொடணும்னு நினச்சாலே அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுங்க. தொட்டுட்டா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. அப்போ தாங்க ஒவ்வொரு பொண்ணையும் ஒரு வயசானவனும் சரி எவனை இருந்தாலும் தொடர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு உயிர் பயம் வரணும். தொட்டா அவ்வளோதான் நமக்குன்னு. அப்படியாவது தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல. கடுமையான தண்டனை கொடுத்தா கண்டிப்பாக இந்த பாலியல் பிரச்சனை நல்லா குறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.